புனித கான்ஸ்டாண்டியா. இவர் ரோமைய ஆட்சி செய்த மன்னர் கான்ஸ்டாண்டினுடைய மகள். இம்மன்னரின் காலத்தில் தான் கிபி 313 கிறிஸ்தவ மறை சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. கான்ஸ்டாண்டியாவிற்கு ஏற்பட்ட நோய் தோல் நோய் என்று கருதப்பட்டு தனிமையில் வாழ விடப்பட்டார். ஆயினும் இவர் தந்தை இவரிடம் தன்னுடைய அரசு அச்சுறுத்தும் காட்டுமிராண்டி படைகளை அழித்தொழிக்க அனுப்பப்பட்ட ஜெனரல் ஹாலிஸ்னஸை மனமுடித்து வைப்பதாக உறுதியளித்தார். ஒரு பயங்கர எதிரியை சந்தித்த ஹாலிஸ்னஸ் தான் அவ்வெதிரியை வென்றால் தன் வாழ்வை கடவுளுக்கு அளிப்பதாக உறுதி கொண்டான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. கிறிஸ்தவ மறைக்கு திரும்பிய அவன் ரோமை நாட்டுக்கு திரும்பி தன்னுடைய மணப்பெண்ணை கேட்க வந்தான். இதற்கிடையில் புனித ஆஞ்சி அம்மாளிடம் வேண்டி நோயிலிருந்து முற்றிலும் குணம் பெற்ற கான்ஸ்டாண்டியா தன் கன்னிமையை இறைவனுக்கு அழிக்க முடிவு செய்தாள். கான்ஸ்டாண்டியா தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அரண்மனையிலேயே கழித்தாள். தன் சொத்து முழுவதையும் தன் பாதுகாவலர்களும் பக்தியான கிறிஸ்தவர்களுமான ஜான் மற்றும் பவுலுக்கு எழுதி வைத்தாள். ஒரு கால் நூற்றாண்டு கழிந்த பின் கான்ஸ்டாண்டினாவின் உறவினர் ஜூலியன் என்பவன் பிற தெய்வ வழிபாட்டை புகுத்தினதான் அதன் முதல் படியாக ஜான் மற்றும் பவுலே அவர்களின் கிறிஸ்தவ மறையை எதிர்த்து மறைவாக கொலை செய்தான். பின்னர் கான்ஸ்டாண்டியாவையும் கொலை செய்தான். இவருடைய நினைவு திருநாள் பிப்ரவரி 18 ஆகும். இறை விசுவாசத்தில் நிலைத்து நின்று இறைவனுக்காக தன் உயிரை அளித்த புனித கான்ஸ்டாண்டியாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் இறை விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம். அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை ஆசையை நிறைவாய் பெறுவோம். புனித கான்ஸ்டாண்டினா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.